கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா. தூயாவியானவரே, துணையாளரே, இறங்கி வாரும், இப்போ வாரும் எங்கள் மத்தியிலேன்னு சொல்லி உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ராஜா. அதிகாலையில் உம்முடைய திருமுகம் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. சங்கீதம் 52:8 வாசிப்போமா. ஆமென். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கிறேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். ஆமென். 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 எஸ்ரா புஸ்தகத்தை திருச்சட்ட நூலை எடுத்து வாசித்து முடிந்த பிறகு அனைவரும் முகங்குப்புற விழுந்து மண்டியிட்டு ஆமேன் ஆமேன் என்று உரத்த குரலில் சொன்னார்கள். நாமோ எப்படி இருக்கிறோம்? இன்று காலையில் ஆவியானவர் இந்த திருப்பாடல் வழியாக நம்மோடு பேசுகிறார். நானும் வசிக்கலாம் மீண்டும் ஒருமுறை 8ஆம் வசனத்தை. நானும் கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்றை போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நிரந்தரமாக. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதே மேல். தாவீது பாடிய பாடல், தாவீதுடைய பாடல் ஒவ்வொன்றும் ஜெபம். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரம் காஸ்ட்லி மரம், பச்சை ஒலிவ மரம், பசுமையான அவருடைய இல்லத்தில் மாத்திரம்தான் அந்த மகிமையை காண முடியும். ஆமென். 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 கடவுளின் பேரன்பில் சாதாரண அன்பு கிடையாது. கடவுளுடைய பேரன்பில் இன்னைக்கு நேற்று கிடையாது, எப்போதும். ஆமென். இன்று நேற்று கிடையாது, எப்போதும். எப்போதும். இன்னைக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு மட்டும் கிடையாது, நிலையாக நிரந்தரமாக நம்பிக்கை. அவருடைய பேரன்பில் எப்போதும் நிரந்தரமாக நிரதையான ஒரு நம்பிக்கை. சங்கீதம் 54:4 இன்னும் அழகாய் சொல்லும். வாசிக்க கேட்போமா. சங்கீதம் 54:4. ஆமென். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார்.
இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணையவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அல்லேலூயா. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கிறேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். என் தலைவர் எனக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்ப திருப்பாடல் 59:10 இன்னும் அழகாக சொல்லும். திருப்பாடல் 59:10 என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நான் கண்ணார காணும்படி தீயோனின் சக்திகள், பிசாசின் சக்திகள், எனக்கு எதிராய் பேசும் நாவுகள், எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள், அதனுடைய வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 59:9 இன்னும் அழகாக சொல்லும். நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே நீரே என் அரண். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. சங்கீதம் ஒவ்வொரு வசனங்களை எடுக்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொன்றாக அதனுடைய தொடர்ச்சியாக என்ன அழகா கொடுக்கிறார் பார்.
இப்போ சங்கீதம் 63:1 என்ன அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 63:1. ஆமென். ஆமென். கடவுளே, கடவுளே, நீரே என் இறைவன், நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது. உமக்காக ஏங்குகின்றது. அந்த பாடலை பாடுங்களேன். உங்க வசனம் உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சத்தமாய். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மரண இருளில் நடக்கின்ற போது தேலும் காற்றாக என்னை வந்து இழுகுதையா. மரண இருளில் நடக்கின்ற போது தூணாக என்னை வந்து என்னாலும் தேற்றுதையா. உழன்ற எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்புதையா, உழன்ற எலும்பெல்லாம் உயிர் பெற்று எழும்புதையா. சாத்தானின் சக்தியாலே முறியடித்து போடுதையா, சாத்தானின் சக்திகளை முறியடித்து போடுதையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமா கரங்களை பார்க்கலாம். சத்தம் எப்படி வருது? ஹalleluya 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 சொல்லிட்டே தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹalleluya. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1:5 வாசிக்கலாமா வேகமாய்? ஆமென். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆமென். ஆமென். ஜோஷுவா தான் நான் வாசிக்க சொன்னேன். ஜோஷுவா வாசிங்க. ஆமென். ஆமென். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஜோஷுவா, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். ஜோஷுவா சிறு பையன் என்ன அழகா பாடுது, என்ன அழகா வாசிக்குது பாருங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிறு பிள்ளை போல இருங்கன்னு சொல்லி, குழந்தைகளை போல இருங்கன்னு சொல்லி, புறாவை போல கபடற்று, பாம்பை போல விவேகமுள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சிலரை பார்த்து, நம்மளை பார்த்து சில வேதனையோடு சொல்லுவார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆமென். ஆமென். அவர்கள் 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 தங்களது தங்களது முகத்தை அல்ல தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப 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 நான் அவர்களுக்கு நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை. அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை. அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆமென், 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 ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்களே. அப்ப எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பார்க்கிறோம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்லும். எரேமியா 31:9. ஆமென். ஆமென். அழுகையோடு அவர்கள் அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். திரும்பி வருவார்கள். ஆறுதலித்து ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாத சீரான வழியில் இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் ஏனெனில் நான் இஸ்ரவேலின் தந்தை, இஸ்ரவேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. அல்லேலூயா. 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 எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. ஏன் இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, எரேமியா 32:33 பார்த்தோம். அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையை எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம். அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று வேதனையோடு இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு அதனுடைய கனெக்ட் புரியுதா புரியலையா? புரியுது. நாம் திரும்ப 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 கற்றுக் கொடுத்திருந்தும் செவி கொடுக்காமலும் அறிவுரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த போதிலும் திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கும் இல்லை, அறிவுரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இரக்கத்தின் தேவன் என்ன சொல்றார் பாருங்க. அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப திரும்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு எப்படித்தான் விலகி 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 போக நினைத்தாலும் உனக்கு ஒரு நாள் உண்டு. அந்நாளில் நீங்கள் அழுகையோடு அவருடைய சமூகத்தில் திரும்பி வருவீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் பாருங்க. ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். ஆமென். ஆமென். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஆமென். ஏனெனில் நான் இஸ்ரவேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மறந்து போகிற தேவப்பிள்ளைகளை நீ விட்டு போனாலும் அவருடைய 5 முடியாத காரியங்கள், ஆண்டவரால் முடியாத 5 காரியங்கள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. வாசிக்கலாம் மரணம்மா அந்த 5 காரியங்களை.
அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரால் முடியாத 5 காரியங்கள் என்ன? அவர் ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவரால் மீற முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவரால் மீற முடியாது. நமது பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது. நமது பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை கைவிட முடியாது. ஆண்டவரால் உன்னை கைவிட முடியாது. ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும், திரும்ப திரும்ப ஒரு 6 மாசமா இந்த வசனம் போயிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல முதுகையே காட்டினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதலளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை. ஆமென். இப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை. நீங்கள் அவருக்கு தலைப்பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அதனாலதான் எரேமியா 32:27 வசனம் அழகாக சொல்லும். எரேமியா 32:27. நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? அவரால் முடியாத அவரால் முடியாத 5 காரியம். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே. அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக. அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தோம். அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. அதனால தான் சொல்றாரு பாருங்க, ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 43 அதிகாரம் 25 வசனம். ஏசாயா 43:25 வசனம். நான் ஆம் நானே, நான் ஆம் நானே. உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்தழிக்கின்றேன். உன் பாவங்களை நினைவில் அவரால் முடியாத காரியம் வசனத்தோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் இருக்கிறது. உங்க வசனம் பாடு தம்பி. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில்? சங்கீதம் 143 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 143 வேகமாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 143 வேகமாய் எடுத்தவர்கள் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்குரிய உரியவராய் இருப்பதால் ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தாவீதுடைய புகழ்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 143 10 வாசிப்போம் வேறொருவர். ஆமென். ஆமென். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனெனில் நீரே என் கடவுள். ஆமென். 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 உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆமென். 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 செம்மையான வழியில் திருவுளத்தை நிறைவேற்ற கற்பித்தல். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர சொல்லி உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே. ஏனெனில் நீரே என் கடவுள், நீரே என் தந்தை, நீரே என் இறைவன், நீரே என் கிடையம், நீரே என் ராஜா. நான் உன் செல்லப்பிள்ளை அல்லவா, நான் உன் செல்லப்பிள்ளை அல்லவா. நீர் என்னை விட்டு எப்படி விலக முடியும்? ஆண்டவரிடத்தை தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமேன்னு சொல்லி, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே
நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தீற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி சங்கீதம் 143:6 வாசிக்க கேட்போமா? ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆமென், ஆமென். ஒரு முறை கூட வாசிப்போமா? உம்மை நோக்கி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. என் உயிர் உமக்காக தவிக்க உமது திருவிழத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீ நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் என்ற வல்லமை மிக்க ஜெபம். இதுதான் ஜெபம், ஆமென். இதுதான் ஜெபம். திருப்பாடல்களை வைத்து, வேத வசனங்களை வைத்து, என் பெயரால் நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவர்களுக்கு தருவார் என் தந்தை என்று இயேசு சொல்லியிருக்கார். அவருடைய பெயரால், அவருடைய வார்த்தையை வைத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரும் யோவானும் தொழுகை கூடத்திலே போகிறார்கள். அங்கே முடக்குவாதமுற்றவன் அமர்ந்திருக்கிறான். ஒரு பிச்சைக்காரன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். பேதுரு யோவானும் அவர்களிடத்தில் ஏதாவது பிச்சை கிடைக்கும், எனக்கு ஏதாவது தர்மம் போடுவாங்க சாமின்னு கையை நிற்கும் போது பேதுரும் யோவானும் அவனை பார்த்து சொல்லுவார்கள், முடக்குவாதப்பட்டவன், என்னிடம் பொருளோ பொன்னோ ஒன்றுமில்லை, என் கைகளில் பொன்னோ பொருளோ ஒன்றுமில்லை. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் துள்ளி குதித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ உட்கார்ந்த இடத்திலே முடக்குவாதம் பிடிச்சவனா இருக்கிறியே, முடங்கி கிடக்கிறியே, ஆண்டவருடைய வார்த்தையை தேட உனக்கு விருப்பமில்லை. அவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நீ கேட்ட பொழுது எந்த நிலையில் இருக்கிறாய் என்று உன் உள்ளத்தை சோதித்து பார். என் சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, ஆராய்ந்து பார். அவர் ஆராய்ந்து ஆய்ந்திருக்கிறார். அமர்வதையும் எழுவதையும் அவருக்கு தெரியும். நீ எங்க போனால் அவருக்கு தெரியும். ஆமென், ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும்
என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை என்ற ஆண்டவர். என் ஆசை, நீ என் தலைப்பிள்ளைப்பா, நீ என் தலைப்பிள்ளை என்றாரு. நான் உன்னை பிரித்தெடுத்தேன், நான் உன்னை முன்னறிந்திருந்தேன், உன்னை முன்குறித்தேன், உன்னை அழைத்தேன், உன்னை ஏற்புடையவனாக்கினேன், ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற செய்தேன், கடவுளுடைய பணிக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிற நீ? உண்மையா இருக்கிறியா? உண்மையா அவருடைய உள்ளத்தை கொடுக்கிறியா? உண்மையா அவருக்கு உன்னுடைய உள்ளத்தையே நீ சமர்ப்பிக்கிறாயா? உன் காணிக்கைகளை அவருக்கு உண்மையா கொடுக்கிறியா? சிந்தித்துப்பார். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தையே விண்ணப்பம் போட்டுட்டே இருக்கிறியே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனாயோ? அவருக்கு நன்றி சொல்ல மறந்து போகிறாயோ? திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த அவர்கள் தங்கள் முதுகையே காட்டினார்கள். எத்தனை வசனம் சொன்னாலும் நமக்கு உரைக்கவே உரைக்காது. அப்படி கடின உள்ளம். எத்தனை வார்த்தை வசனங்களை அப்போ மட்டும் கேட்க முடியும், அந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் பசாசு எடுத்துட்டு போயிடுவோம். நல்ல விதை நல்ல விதத்தில் விழுத்துக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் பசாசு அதன் இடையில என்ன பண்ணுவான்? களைகளை விளைத்து விட்டு சென்று விடுவான். அவர் விதைத்த விதையாய் இருப்பாயா, பசாசு விதைத்த களையாய் இருக்க போகிறாயா? ஐயோ, இந்த களைகள் இது கூட வளர்ந்துருச்சே என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், கோதுமை மணிகளையும் களைகளையும் அப்படியே விட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் களைகளை இப்பொழுது பறித்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கோதுமை மணிகளை நீ சிதறிவிட்டு விடுவீர்கள், அறுத்து விடுவீர்கள். அப்படியே விடுங்க, வளரட்டும்னு சொல்லி விட்டுருவார். இறுதி காலத்தில் வரும் பொழுது ஒரு காலம் வரும், அப்பொழுது அறுவடை நாட்களிலே அறுவடை செய்து கோதுமை மணிகளை பிரித்து களைகளை தனித்து தீச்சொலிலிட்டு எரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையா இல்லை, அவருக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையா இல்லை, உண்மையா உன்னை ஒப்பு கொடுக்கல, உண்மையா அவர் சமூகத்தில் இல்லை, ஏதோ கடமைக்காக உட்கார்ந்துட்டு நேரத்தை ஏதோ கடமைக்காக, ஆண்டவருக்காக நீ உண்மையா இருந்தினா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது உன் வாய் திறந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திறக்காது. ஏன்? கடின உள்ளம், வணங்கா கழுத்துள்ள மக்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னார், ஆமேன் என்ற பதில் உன் வாயில் வர வேண்டும் என்று சொன்னார், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று யாராலும் ஆமேன் என்று சொல்ல முடியாது. யோசனை பண்றீங்க, யார் அந்த தூய ஆவியானவர்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி ஒருத்தர் உண்டோ? தூய ஆவியான ஒருத்தர் உண்டோ என்ற கேள்வி உனக்குள்ள வருது. அதனால தான் வாய் திறக்க மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்ல வார்த்தை உன் வாய்கள் திறப்பதில்லை. ஜெபிப்பதற்கு உன் மனம் விட்டு கொடுப்பதில்லை. வாசிப்பதற்கு உன் உள்ளம் விட்டு கொடுப்பதில்லை. பசாசானவன் அங்கே போட்டு லாக் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கான். எழுந்து பிரகாசி,
எழுந்து பிரகாசி. வாசிக்கலாம் சங்கீதம் 143:8. ஆமென். ஆமென். உமது உமது பேரன்பை பேரன்பை நான் வைகரையில், உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். உம்மை நோக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. உமது பேரன்பை நான் வைகரையில், வைகரை என்று சொன்னால் அதிகாலையில். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. உமது அன்பை அதிகாலையில், உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். நீர் விரும்பும் நல்ல பாதைகளை, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி இறுதி ஜபம் மேரியம்மா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இதோ நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ இந்த அருமையான இந்த உம்முடைய ஒவ்வொரு திரு வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு போனாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் சுவாமி. தாயின் வயிற்றில் எங்களை கற்பம் தரிப்பதற்கு முன்னமே நீர் எங்களை பெயரிட்டு அழைத்திருக்கிற தேவனாயிருக்கிறீர். இதோ தாவீது அரசர் சொல்வது போல இதோ உம்முடைய சமூகத்துல நாங்கள் என்றென்றும் பச்சையான ஒளிவ மர கன்றுகளை போல இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆனால் நாங்களோ உம்மை விட்டு வெகு தூரம் போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஏதோ முகத்தி அல்ல முதுகையே நாங்கள் உமக்கு காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்திலும் சுவாமி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் சுதந்திரம், அனைத்துமாய் நீரே எங்களுக்காக நீர் இருக்கிறீர் சுவாமி. இதோ இந்த நாளில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற உம்முடைய இந்த ஆன்ம பலத்துக்காக ஆகாரத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றிப்பா. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய நல்ல ஆவியானவரே, எங்களை உம்முடைய நல்ல பாதையில் எங்களை நடத்தியறலும். இதோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிற
எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல சுவாமி, இதோ நாங்கள் எத்தனையோ முறை உம்மை விட்டு மறுதளிக்கிறோம், உம்மை முறுமுறுக்கிறோம். அதெல்லாம் உமக்கு பிடிக்காத அருவருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் எங்களிருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா. உமக்கு அப்பா உம்முடைய கிருபையின்படி இதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில உங்க கிருபையை கேட்க பண்ணும் சுவாமி. நீரே எங்கள் தேவன். ஆம் தகப்பனே, இதோ உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பித்தரலும். இதோ இந்த போதகரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவரையும் உங்க ஆவியால் ஒவ்வொரு நாளும் அவர் வழியாக ஆவியானவர் நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் ஏசப்பா. காலையிலும் மாலையிலுமாக ஒவ்வொரு திரு வார்த்தைகள் அப்பா உம்முடைய அன்பு, அளவில்லாத அன்புனால எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீரோ அளவில்லாத அன்புடையவரும் முடிவில்லாத இரக்கமுடைய தேவனாய் இருக்கிறீர் ஐயா. ஆம் தகப்பனே, எங்களை அந்த அன்பிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆம் உமக்கு பிரியமானதை செய்யவும், நாங்கள் உம்மை நேசிக்கவும், நீர் எங்களை நேசிக்கிறது போல நாங்களும் உம்மை நேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இந்த காலை வேளையில இந்த உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிறு ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சங்கீதம் 107:19 வசனம். சங்கீதம் 107:19. அவர்கள் தம் ஆமென். ஆமேன். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இதோ நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நீ கூவி அழைக்கும் பொழுது அவர் உங்கள் துன்பங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நெருக்கடி வேளையில் நீ ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுது அவர் உங்கள் துன்பங்களை இன்று 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 விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம். வேறு யாராவது வேகமாய். ஆமென். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். தன் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ரிக்வெஸ்ட் ஆண்டவர் சமயத்தில் நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். தன் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவார். ஆமென். ஆமென். தன் வார்த்தையை அனுப்பி விடுதலை தருவார். ஆமென். ஆமென். அழிவின் குழியிலிருந்து விடுவிப்பார். ஆமென். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? 21ஆம் வசனம் வாசிக்காதவர்கள். ஜோசுவா பெரிய பையன். 21ஆம் வசனம். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு சத்தமாய் உரத்த குரலில் ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். ஆமென். பத்தாது, வேத வாசிப்பு பத்தாது. 12ஆம் கிளாஸ் படிக்கிறோம், எல்லா சப்ஜெக்ட்லையும் டாப்பு, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறதுல எப்படி இருக்கிறோம்? உணர்ந்து கொள் என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே. ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க எவ்வளவு தடுமாற்றம் நமக்குள்ள. பிரெஞ்சு படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம், பெருசு பெருசாக படிக்கிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்,
எல்லாத்துக்கும் ஆசை. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் யோசனை பண்ணி மீண்டும் வாசிக்கலாம். ஜோஷுவா அதே வார்த்தை, ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு. சத்தமா வாசிங்களேன். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி செலுத்த சொல்றார். வேற என்ன ஒன்றும் ஆண்டவர் கேட்கல. நன்றி செலுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு சொல்லி. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் சங்கீதம் 107:22 சொல்லுகிறது, நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக, அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக என்று சொல்லி. சங்கீதம் 107:43 இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:43 ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஞானமுள்ளோர் இவற்றை அடிச்சிருச்சு. அல்லேலூயா. ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் உணர்ந்து கொள்ளட்டும். கவனத்தில் உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தூய ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவர்கள் கேட்கட்டும். அல்லேலூயா என்ற சிந்தனையோடு புதிய நாளை தந்தீரே அப்பா, நன்றி. அநேக தேவ பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் அமர செய்தீரே, உமக்கு நன்றி. வாலிப பிள்ளைகளை, குறிப்பாக இந்த காலை பொழுதிலே சிறு பிள்ளைகளை வாசிக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகள் எழும்பட்டும் சுவாமி. இன்னும் வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எழும்பட்டும் ஆண்டவரே. எழுந்து பிரகாசிக்க நம்முடைய கரங்களில் இந்த குழந்தைகளை இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கின்றார். அவருடைய கல்வி ஞானத்திலும் மட்டும் இல்லாமல் இறை ஞானத்திலும் இறை வல்லமையிலும் அவர்கள் என்றும் உம்முடைய வார்த்தை வசனங்களை வாசிக்க பிள்ளைகளாக, உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக, நல்ல ஒரு மகளாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளையும் இந்த நாளிலே யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற அனைத்து பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you.
இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி.